சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. துலாம் ராசி லக்னம் காலபுருஷனுக்கு 7வது வீடு. துலாம் ராசியில் செவ்வாய் புகானுடைய சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதமும், ராகு புகானுடைய சுவாதி நட்சத்திரம் 1-2-3-4 பாதமும், குரு புகானுடைய விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதமும், 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்டது. காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம். உலக மக்கள் எல்லோருக்குமே வாழ்க்கை துணையை ஏற்படுத்தக்கூடிய ராசி. அதான் துளாராசியினுடைய குறியீடு திராசு. இன்ப துன்பங்கள் அனைத்தும் சராசரியாக சமமாக எல்லோருக்குமே கிடைக்கக்கூடிய ராசி. துலாம் ராசி லக்னம் செல்வம் செல்வாக்கு மிகுந்த குடும்பத்தில் செல்வாக்கோடு பிறக்கக்கூடியவர்கள். பூமி நிலம், நல்ல வீடு, வண்டி வாகனம், ஆடு மாடு, பால் பாக்கியம் பெற்று சிறப்புடன் வாழக்கூடியவர்கள். செல்வ செழிப்பு உண்டு. வாக்கு தனவசியம் முகவசியம் துளாராசி லக்னக்காரர்களுக்கு உண்டு. கடவுள் தெய்வ பக்தி கொண்டவர்கள். யாருடனும் மற்றவர்களிடம் நெருங்கி பழக மாட்டார்கள். தான் இன்ப துன்பங்களை தானே அனுபவிக்கக்கூடியவர்கள். வியாபார தந்திரசாலிகள். தான் பெற்ற அனுபவ ஞானத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். இந்த துளாராசி லக்னத்தில் பிறந்தவர்கள். இது பார்த்திங்கன்னா துளாராசி லக்னக்காரர்களுக்கு உண்டான சிறப்பு. கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, கடன் வாங்கியும் பட்டினி அப்படின்ற நிலை ஏறத்தாழ ஒரு 4 ஆண்டு காலமாக போயிட்டுருக்குது. துலாம் ராசிக்கு 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருந்தார். துலாம் ராசிக்கு 2வது வீட்டிலிருந்து கேது சஞ்சாரம் செய்யும்போது ஏறத்தாழ ஒரு 4 ஆண்டு காலமாக கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, கடன் வாங்கியும் பட்டினி அப்படின்ற நிலை துலாம் ராசி லக்ன அன்பர்களுக்கு போயிட்டுருக்குது. இந்த நிலை எப்போது மாறும்? காலங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டா அப்படின்னா துளாராசி லக்னக்காரர்களுக்கு வாய்ப்பு உண்டு. இரவு துவங்காமல் தொல்லைகள் அனுபவித்த துளாராசி என்பவர்களுக்கு இனி காலம் மாறப்போகிறது. துலாம் ராசிக்காரர்கள் இளம் வயதில் நன்றாக தூங்குவார்கள். பகல்லையே கூட படுத்து உறங்கினால் கிறுகிறுன்னு நல்லா தூங்கக்கூடியவர்கள். கடந்த 4 ஆண்டு காலமாக தூக்கத்திலையும் ஒரே புலம்பல், நிம்மதி இல்லாத பொழப்பு. இதெல்லாம் ஏன் அப்படின்னா ஜென்ம ராசியை கேது கடக்கும்போது அந்த ராசி இருள் சூழ்ந்து விடும். கேது ஜென்ம ராசியில் வரும்போது அந்த ராசி சுருங்கிடும். எவ்வளவு செல்வம் செல்வாக்காக இருந்தாலும் சரி. கேது ஞானக்காரகன், பற்றற்ற சன்னியாசி. துலாம் ராசி அன்பர்கள் இவர் வேஷமே மாறிக்கும். கடந்த 4 ஆண்டு காலமாக நல்ல நீட்டாக வெள்ளை வேட்டி சட்டையில் போயிட்டு வந்தவங்க கூட காவி வேட்டி தாடி உடை உங்கள் வேஷமே மாறிக்கும். கடந்த ஓராண்டு காலமாக 12வது வீட்டிலே கேது சஞ்சாரம் செய்கிறார். 6வது வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் 8ஆம் இடமான அஷ்டமத்திலே குரு சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்திலே குரு, ராகு, கேது, சனி இந்த 4 கிரகங்கள் நல்ல வலுவோடு இருக்கும்போது அந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து விடுவார்கள். இந்த 4 கிரகங்கள் கெட்ட நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது சுய ஜாதகத்தில் திசாபுத்திகள் நன்றாக இருந்தால் எப்படியும் சமாளித்து வெற்றி பெற்று விடுவார்கள். சுய ஜாதகமும் கெட்டு கோச்சாரமும் கெட்டால் வாழ்க்கையில் முன்னேறுவது கடினம். துலாம் ராசி லக்ன அன்பர்கள் நீங்கள் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, மற்ற எத்தனையோ கோயிலுக்கு எங்கெங்கேயோ நீங்கள் போய் சாமி கும்பிட்டாலும் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தை, உங்கள் குலசாமியை முதல்ல வழிபடுங்க. அதாவது தாத்தா அப்பா வழிபட்டு கொண்டிருந்த உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்தை கும்பிடாமல் நீங்கள் எண்ணற்ற கோயிலுக்கு சென்றாலும் பலன் குறைவு தான்.
காவி வேட்டி கட்டி மலைமலையாக பாத யாத்திரை கிரிவலம் சென்றாலும் துலாம் ராசி லக்ன அன்பர்களுக்கு குலதெய்வ அருளுக்கு மெஞ்சினால் தான். குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் எப்போதுமே பற்றற்ற சந்நியாச நிலையை தான் உங்களுக்கு கொடுக்கும். 12வது வீட்டிலே இருக்கக்கூடிய கேது 2025 வருடம் மே மாதம் உபஜயஸ்தானமான லாபஸ்தானத்திற்கு பயிற்சியாக போகிறார். தற்போது 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது வெளிநாடுகள் மூலம் பணம், தொலை தொடர்புகள் மூலம் பணம், அயல்நாட்டிலிருந்து வெளிநாட்டிலிருந்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கூடுதலாக வருவாய் ஈட்டலாம். தொலை தொடர்புகள் மூலம் பணம் சம்பாதிக்கலாம். கேது இதுவரை கெடுத்து கொண்டிருந்தார், இனி கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார். இன்னொரு 7 மாத காலம் கேதுவால் உங்களுக்கு பெரிய அளவு தன பிராப்தம் உண்டு. அதே வழியில் ஞானமும் உண்டு. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். நிறைய கோயிலுக்கு போயிடக்கூடிய அமைப்பு உண்டு. துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். 2025 வருடம் மே மாதம் வரை சத்துருஸ்தானத்திலே ராகு இருக்கும்போது துலாம் ராசி லக்ன அன்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடன் மேல் கடன், வட்டி மேல் வட்டி, இங்கிட்டு கடன் வாங்கி இங்கிட்டு கடன் கொடுத்து கொண்டிருக்கிறேன், கடனும் குறைய மாட்டேங்குது, வட்டியும் குறைய மாட்டேங்குது, வீடு நிலபல சொத்துக்கள்லாம் விற்கிற மாதிரி இருக்குது, வீடு நிலபல சொத்துக்கள் வழியில் தொந்தரவு தொல்லைகள் இருக்கிறது. இதெல்லாம் துளாராசி என்பர்கள் நிவர்த்தி செய்து விடலாம். கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டிலே ராகு வரும்போது தலைக்கு மீறிய கடனாக இருந்தாலும் சரி, உங்கள் தகுதிக்கு மீறிய கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த கடனை கொடுத்து அடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 2025 வருடம் மே மாதத்திற்குள் கடனை கொடுத்து அடைக்கலாம். நீங்கள் பகை எதிர்ப்பு போட்டி மற்றவர்களிடம் சண்டை சச்சரவுக்கு போகாதீங்க. மற்றவர்களிடம் சண்டை சச்சரவுக்கு போனால் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேது, சட்ட சிக்கல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 6ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது உங்கள் உடலில் தெரியாத நோய், தீராத நோய், உடலில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் துளாராசி லக்ன என்பதற்கு என்ன நோய் என்னன்னு தெரியும். அதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளலாம், சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் வீட்டின் அதிபதி 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். முதல்ல உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் உடலை வலுவாக்கி கொண்டாலே துளாராசி லக்னக்காரர்கள் செல்வம் செல்வாக்கு எப்படியும் சம்பாதித்து விடுவீர்கள். அந்தளவு உங்களுக்கு திறமை உண்டு. துலாம் ராசிக்கு 8வது வீட்டில் குரு அமர்ந்திருக்கும் போது கடன் காட்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா பரவாயில்ல. கடன் காட்சி தொந்தரவுகள் இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு வராது. கடனை கட்டிட்டிங்கன்னா உடல்நிலை கெடும். அதனால் கடன் கொஞ்சம் இருப்பது நல்லது. துலாம் ராசி லக்னத்திற்கு 5வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வழியாக, பிள்ளைகள் வழியாக ஒரு தொல்லை தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கும். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 7வது வீட்டின் மேல் விழுகிறது. துலாம் லக்ன அன்பர்களுக்கு வாழ்க்கை துணையிடம் தொல்லை தொந்தரவுகள், பிரச்சனை, பிரிவினை, டைவர்ஸு இந்த மாதிரிலாம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதே மாதிரி நட்பு வழியில், உறவு வழியில் பிரச்சனையெல்லாம் வந்துருக்கும். சனி பகவானுடைய 7ஆம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது. மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் தடுமாற்றம், திண்டாட்டம், அவர்களால் உங்களுக்கு கெட்ட பெயர், அவர்களால் உங்களுக்கு செலவுகள்லாம் கூடுதலாக வந்திருக்கும். துலாம் ராசிக்கு 2வது வீட்டை சனி பகவான் 10ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பண கஷ்டம், மன கஷ்டம், சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு, குலதெய்வ வழிபாடு தடை, இப்படிலாம் சனி பகவான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ராகு கேது நல்ல நிலையில் இருக்கும்போது சனி பகவான் கொஞ்சம் கெடுதலை கொடுக்கிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நிகழ்கிறது. சனி பகவான் 6ஆம் வீட்டிற்கு செல்வார். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு 5ஆம் இடம் செல்வார். 2025 வருடம் மே மாதம் முதல் துலாம் ராசி லக்ன அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்திலே ராகு வரும்போது 50% நற்பலன்கள் உண்டு.
திருமணம் செய்து ஒரு வருட காலம் புத்திரபாக்கியர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு. இதுவரை குலதெய்வங்களுக்கு செல்லவில்லை என்றாலும் குலதெய்வங்களுக்கு சென்று வருவீர்கள். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் அதெல்லாம் நிவர்த்தியாகும். தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையிடம் தொல்லை, தொந்தரவு, உங்கள் பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க, உங்கள் பிள்ளைகள் பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு மன வருத்தம், அசிங்க அகுமானம் இப்படிலாம் ராகு கொண்டு வந்து விட்டுருவார். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே கோச்சாரத்திலே ராகு வரும்போது புத்திரர்கள் வழியிலும் பூர்வீக சொத்துக்கள் வழியிலும் சில பேருக்கு பிரச்சனைகள் வரும். உங்களுடைய மன எண்ண ஆசைகள் பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தலாம். தொலை தொடர்புகள் மூலம் பணம் சம்பாதிக்கலாம். உங்கள் மனதை, உங்கள் புத்தியை நீங்கள் செயல்படுத்தும் போது 11வது வீட்டிலே கேது வரும்போது மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களுக்கு சுகக்கேடு ஏற்படும். அவர்களால் உங்களுக்கு தொல்லை தொந்தரவுகள் வரும். மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களுக்கு உங்களால் காரியங்களாகும், அவங்களால் உங்களுக்கு நற்காரியங்கள் ஆகாது. இந்த கால நேரத்தில் துலாம் ராசி என்பதற்கு 9வது வீட்டிலே குருபகன் அமர்ந்து அவருடைய 9ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் ராகு மேல் விழும்போது பூர்வ புண்ணிய பலமும் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய கற்பனை திறன் உலகறியும். பெயர், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, உங்கள் கௌரவம் உயரும். பூர்வீக சொத்துக்களை விட்டு வெளியில் போய் வேலை தொழில் செய்து புதிய வீடு, வண்டி, வாகனம் இப்படி உங்கள் வசதி வாய்ப்புகள் உயரக்கூடிய அமைப்பெலாம் உண்டு. குருபகான் பார்வை உங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறது. பாக்கியத்திலே குருபகான் வரும்போது தந்தையிடம், தந்தை வழி உடன் பிறந்தவரிடம் பகை போட்டி இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. 11ஆம் வீட்டில் கேதுவும் 5ஆம் வீட்டில் ராகுவும் வரும்போது கேது 11ஆம் வீட்டை சுருக்குவார். செய்கின்ற வேலை, செய்கின்ற தொழில் அதிக லாபம் பெற முடியாது. உங்கள் உடன் பணியாற்றக்கூடிய சக பணியாளர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன், பதவி உயர்வு, கூடுதல் சம்பளத்தை தடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். கேது என்றாலே எதையும் சுருக்கக்கூடியவர். ராகு இருக்கும் இடத்தை விரிவுபடுத்தக்கூடியவர். துலாம் ராசி லக்ன நண்பர்களுக்கு 2025ஆம் வருடம் மே மாதத்துக்கு பிறகு உங்கள் மன எண்ண ஆசைகளை நீங்கள் கட்டுக்குள் விரிவுபடுத்தி கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள் குறையும். மூத்த அண்ணன் அக்கா, சித்தப்பா, பெரியப்பாவிடம் நீங்கள் அந்நிய விநியத்தை குறைத்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் லாபங்கள் தடையின்றி வரும். இதுதான் ராகு கேது கொடுக்கக்கூடிய நற்பலன்கள். துலாம் ராசி லக்ன நண்பர்கள் தூங்காமல் தொல்லைப்படுத்தி கொண்டிருந்த கேது லாபத்திற்கு செல்லும் பொழுது அயன சயன போக விரைய மோட்சஸ்தானம் நன்றாக இருக்கிறது. கடல் கடந்து உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். ஏற்றுமதி, இறக்குமதி, பிஸ்னஸ் எல்லா வழியிலும் உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய வழியில் சுக பூர்வ புண்ணியாதிபதி 6வது வீட்டிற்கு சனி பகவான் செல்லும்பொழுது 2025ஆம் வருடம் மார்ச் மாதம் முதலே திருக்கணித பஞ்சாங்கப்படி துலாம் ராசி லக்ன நண்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரப்போகிறது. ராகு, கேது, குரு, சனி 4 கிரகங்களும் 2025ஆம் வருடம் துலாம் ராசி லக்ன நண்பர்களுக்கு மிகச்சிறப்பாகவே இருப்பார்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நேரகாலம் என்றே சொல்லலாம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.